ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்டர்வால் அசம்பிளியை கழட்டி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் இன்டர்வால் அசம்பிளி. இது உள்ளே இருக்க அந்த பிளேட்டு தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். நம்ம ஏர் தரும்போது அந்த பிளேட் ஓப்பன் ஆகும். ஏர் ரிமூவ் பண்ணும்போது அந்த பிளேட் க்ளோஸ் ஆகும். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இன்டர்வால் கிட்டு ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி ஒரு சில டைம் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறதில்ல, இல்லை ஓப்பன் ஆகிறதில்ல அப்படின்னா மேக்ஸிமம் இன்டர்வால் கிட்டு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு வர பிடிவி இல்லாட்டினா அந்த சொல்நாடு காயில் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா தான் அந்த பிளேட் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. இல்லை அது ரெண்டும் நல்லா இருக்குது, பிடிவி சொல்நாடு காயில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம இன்டர்வால் கிட்டை சேஞ்ச் பண்ணணும். இல்லாட்டினா நம்ம இன்டர்வால் கிட்டை நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். இந்த ஸ்லாட்டிங் சைடு தான் நம்ம பிடிவி அசம்பிளி மாட்ட போகிறோம். பிடிவி அசம்பிளினா ப்ளோ டவுன் வால்வ், அதோட ஃபுல் மீனிங். இந்த ஸ்லாட்டிங்கில் தான் உட்காரும். அந்த பிடிவி அசம்பிளி பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது எப்படி மாட்டுறது, எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுன்னு. இப்போ பிடிவி அசம்பிளி எடுத்துட்டோம். இப்போ பிடிவி அசம்பிளி இப்படி தான் இருக்கும். இது பிடிவி அசம்பிளி ப்ராப்ளம் ஆச்சுனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளேட் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது லோட் ஆகியும் பிளேட் ஐடியல் ஆகும்போது க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். அப்படி க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஹைசம் ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஹைசம் ப்ரெஷர்னு சொல்லி வரும். ஒரு சில டைமில் என்னென்னா இந்த பிடி ப்ராப்ளம் ஆகும்போது உங்களுக்கு லோடே எடுக்காது. அதாவது கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கும், ப்ரெஷர் பில்டப் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். இப்போ நம்ம மேனுவலாக இந்த இன்டர்வால் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி மேனுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா வாங்க பார்க்கலாம். இன்னொன்று இந்த ராட்டெக்ஸ் காயில் வேலை செய்யாமல் போனாலும் கம்ப்ரஸர் லோடிங் அன்லோடிங் ஆகாது, ப்ரெஷர் பில்டப் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த வால்வு ஸ்டக் ஆச்சுனாலும் ப்ரெஷர் கண்டினியூவாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஐடியல் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்தது நம்ம இந்த காயிலும் நல்லா இருக்கா நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது ராட்டெக்ஸ் காயில்னு சொல்லுவோம். இது 24 வோல்ட் ஏசி. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி காயில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மாடலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 220 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மாடலுக்கு 24 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் காயிலை நீங்கள் கரெக்டாக அதோட காயில் என்னவோ அந்த காயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு காயில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. இன்டர்வால் அசம்பிளிக்குள்ளே இன்டர்வால் கிட்டு எப்படி கழட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த நட்டை கழட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் இன்டர்வால் கிட் இருக்கும். இதுதான் இன்டர்வால் கிட்டு. இது ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் அந்த உள்ளே இருக்க பிளேட்டு ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அந்த பிளேட் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓரிங் ஒன்று இருக்கும். அந்த ஓரிங் இல்லைனாலும் அந்த கிட்டு ஓப்பன் ஆகாது. இந்த சின்ன ஹோல்ஸ் ஏதாவது டஸ்ட்டு அடைச்சிருந்தாலும் அந்த பிளேட் ஓப்பன் க்ளோஸ் ஆகாது. அந்த டஸ்ட்டெல்லாம் ஏதாச்சும் இருக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கிட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்க பிளேட் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இப்படி தான் இன்டர்வால் கிட்டு உள்ளே இருக்கும். இப்போ நம்ம இன்டர்வால் கிட்டை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வால் படுக்க வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தின்னர் எடுத்துக்கிறோம். தின்னர் ஒரு மூடி எடுத்து அந்த கிட்டில் ஊற்ற போகிறோம். அது எதுக்கு தின்னர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுனாலும் அதில் சின்ன சின்ன டஸ்ட்டு மைன்யூட்டான டஸ்ட்டு இருந்துச்சுனாலும் அந்த கிட்டில் இருந்துச்சுனாலும் தின்னர் ஊற்றும் போது அது வழியாக வெளியே வந்துடும். ஸோ ஒரு மூடி தின்னர் எடுத்து அந்த கிட்டில் உள்ளே ஊற்றிட்டோம். இப்போ அந்த இதை அந்த கிட்டை கையில் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு இதை வச்சு மேனுவலாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது அது மூமெண்ட் ஆகும். அந்த மூமெண்ட் ஆகிறதுனால அது டஸ்ட்டுக வெளியே போயிடும். இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணணும்.
கையில் ப்ரெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ராடு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீ ஸ்பேனர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அது மூமெண்ட் ஆகுது. அந்த கிட்டு வந்து மூமெண்ட் ஆகும்போது வந்து அந்த ஹவுசிங்குள்ளே இருக்க பிளேட்டு பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் மூமெண்ட் ஆகிட்டுருக்கும். அப்படி மூமெண்ட் ஆகணும். அப்படி மூமெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இப்படி கிட்டு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். தின்னர் ஊற்றினாலே மேக்ஸிமம் இருக்கிற டஸ்ட்டு வந்துடும். எதுக்கு ப்ரெஸ் பண்ணுறோன்னா கிட்டு வந்து ஃப்ரீயாக போயிட்டு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி பார்த்து மறுபடியும் கொஞ்சம் தின்னர் எடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். மறுபடியும் கொஞ்சம் தின்னர் நம்ம ஊற்றி அந்த டீ ஸ்பேனர் எடுத்து நம்ம உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு அந்த அழுக்கு எல்லாம் டஸ்ட்டு எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்படி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு. அந்த கிட்டு வந்து கையில் அழுத்தி பார்க்குறோம். இப்படி தான் அந்த பிளேட் வந்து நம்ம அந்த கிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க பிளேட் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கிட்டை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிடுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ ஓகே. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே இருக்க பிளேட்டை வந்து கொஞ்சம் தின்னர் எடுத்து அதில் ஊற்றி அந்த மேலே இருக்கிறத வந்து டஸ்ட்டுகளை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இப்போ அந்த டஸ்ட்டுகளெல்லாம் தொடச்சி எடுக்க போகிறோம். இப்போ அந்த டஸ்ட்டுகளெல்லாம் நம்ம ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு நல்லா துடைக்கிறோம். இப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே பார்க்குறோம். அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டை வந்து தின்னர் வச்சு தொடச்சிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த கேப்பை வந்து அந்த கிட்டில் வந்து போட போகிறோம். அந்த கேப் போடுறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து ஓரிங் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. எப்போவுமே எந்த ஒரு இது எடுத்திங்கனாலும் கை டைட் தான் வைக்கணும். எல்லா இதுலேயுமே இதில் கை டைட் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ அந்த கேப் வந்து மாட்டியாச்சு. அந்த கேப்பில் வந்து இப்போ வந்து ஏர் லோடு தரோம். ஏர் லோடு தரும்போது அந்த பிளேட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஏர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் ஆகிடுது. இப்படி தான் வந்து மேனுவலாக வந்து இன்டெக் வால்வ் வந்து அசம்பிளி வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம வந்து அந்த கேப்பில் வந்து ஏர் லோடு தரும்போது அந்த பிளேட் வந்து ஓப்பன் ஆகும். மறுபடியும் வந்து ஏரை வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த பிளேட் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்படி ஓப்பன் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்டெக் வால்வ் அசம்பிளி வந்து நல்லா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மித்தபடி மறுபடியும் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பிடிவி இல்லை அந்த ரோட்டக்ஸ் காயில் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.